ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குறை இருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். 2 கொரிந்தியர் 5:9. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவன் மனிதனை படைத்த போது தம்மை போல பரிசுத்தமான ஒருவனாகவே படைத்தார். அவனது சரீரம் பரிசுத்தமாகவே இருந்தது. ஆனால் அவன் பாவத்தில் விழுந்த போது மனுக்குலமே மாசடைந்தது, சரீரம் சுதந்திரம் மாசடைந்தது. தேவ மகிமையையும் மனிதன் இழந்தான். தேவ பிரசன்னம் மனிதனை விட்டு நீங்கி போயிற்று. தேவன் நம்மை மீட்பதற்காகவே தேடி வந்தார், ஜீவனை கொடுத்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பாவ சரீரம் மண்ணோடு மண்ணாக அற்றுப்போனாலும் நமக்கு ஒரு புதிய சரீரம் உண்டு, நித்திய வாழ்வு நமக்கு உண்டு என்பதை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே நமக்கு உறுதிப்படுத்தியுள்ளது. அவர் வழி நடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நிச்சயம் அருளப்பட்டுள்ளது. ஆகவே நம்மை குறித்து மாத்திரமல்ல, கர்த்தருக்குள் மரித்த அருமையானவர்களை குறித்தும் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நாம் உண்மையாகவே கிறிஸ்துவையும் அவரது மரணம் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறோமா? நமக்குள் நித்திய ராஜ்யமும் அதற்குரிய வாஞ்சையும் வைக்கப்பட்டிருக்கிறதா? அது தேவனால் அருளப்பட்டுள்ளது. அந்த உலக வாழ்வில் என்னதான் நேரிட்டாலும் இந்த ஒரே நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து தேவனுக்கு சேவை செய்யலாமே. நமது சுய விருப்பங்களை எடுத்து போட்டு, மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்து போட்டு, உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சியாக வாழுவோம். அப்பொழுது நம் வாழ்வில் எல்லாமே மாற்றமடையும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். தூங்காமலும் உறங்காமலும் எங்களை காக்கும் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் நித்தியத்துக்குரியவர்கள் என்ற நம்பிக்கையை நிச்சயத்தோடு உமக்கென்றும் சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்தள்ளோம். தேவனே, என் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்த பாத்திரமாக வணையும். ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளினால், எண்ணங்களினால், பார்வைகளினால், நடக்கையினால், பேச்சினால் செய்கிற அக்கிரமங்களை, பாவங்களை, மீறுதல்களை தேவரீர் எங்களுக்கு மன்னித்து எல்லா நிலைகளிலும் உண்மையாய், உத்துவமாய், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்து வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்கிற ஒவ்வொருவரின் ஜெபத்தை கேட்டு பிள்ளைகள் வாழ்வில் தேவரீர் இரக்கம் செய்து கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாக ஞானம் அறிவு பெற்று கிருபியாய் நிறைந்து ஆரோக்கியம் சுகமாய் வாழ தயவு செய்துள்ள ஜெபிக்கிறோம். உலக இச்சைகள், தீய நண்பர்கள், தீய இச்சைகள், போதை பழக்கங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தாதவாறு சத்துருவை மேற்கொண்டு பரிசுத்தமாக வாழ தேவரீர் வழிநடத்தல ஜெபிக்கிறோம். இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்படவும், கையின் பிரயாசங்கள், விருப்பம், எதிர்பார்ப்புகளில் உங்க அனுகிரகம் வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து பலவீனங்கள், சுகவீனங்களுக்கு விலக்கி காத்து அனுதின தேவைகளை சந்தித்து பாதுகாத்தரல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சமூக வலைத்தள பாவங்களில், ஆன்லைன் சூதாட்டங்களில் சிக்கி மன கிளேசத்தோடு வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பலத்த கரம் ஆட்கொண்டு பாவக்கட்டுகளிலிருந்து விடுவித்து மன்னித்து ரட்சித்து சமாதானமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மது, போதை, கஞ்சா, புகையிலை போன்ற தீய பழக்கங்களினால் கெட்டு சீரழிந்து படிக்க முடியாமல், வேலைக்கு செல்ல முடியாமல், சமாதானமின்றி கடனினால் பீடிக்கப்பட்டு உடல் நோவடைந்து மனம் பேதலித்து வாழ்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவித்து ஆரோக்கியமாக சமாதானமாக வாழ கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பாரம்பரிய பழக்கங்களினாலும் சடங்காச்சாரங்களினாலும் கட்டுப்பட்டு பில்லிசூனிய மாந்திரீக பழக்கங்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் பாவக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும், தேசத்தில் அருவருப்பான காரியங்கள் முற்றிலும் நீக்கப்படவும் சமாதான பிரபுவின் பலத்த கரம் கிரியை செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக நாடுகளில் சமாதானம் உண்டாகவும், மக்கள் அமைதியாய் பாதுகாப்பாய் வாழவும், ஒருவேளை ஆகாரம் கிடைக்காத மக்கள் வாழ்கிற நாடுகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்து மக்கள் பாவ சாப ரோகத்திலிருந்து விடுவிக்கப்படவும், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தருடைய இரக்கம் கருணை வேண்டுமென ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ரட்சிக்கப்படவும், ஆளுகிறவர்கள் இன மத பேதமின்றி அனைத்து மக்களின் நல்வாழ்விற்கான திட்டங்களை செயல்படுத்தி ஆசீர்வாதமான வளமான தேசத்தை உருவாக்கிடவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.